ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பெண்களுக்கு சமையலறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரோட மூடி எடுத்திருக்கேன். நம்ம என்னதான் மசாலா அரைச்சாலும் கூட அந்த மிக்ஸி ஜாரோட மூடி பார்த்தீங்கன்னா லூஸாகவே இருக்கும். அதனால எல்லா மசாலாமே வெளியில் தெரிக்குங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க. கடையில் போய் நீங்கள் எதுவுமே லப்பர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத லப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் லூஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இருக்க லப்பர் இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி நீங்கள் லப்பர் எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் ஜார் மூடி நல்லா டைட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த வித மசாலா அரைச்சாலும் கூட கொஞ்சம் கூட வெளியில் வராதுங்க. நீங்கள் மசாலா அரைச்சிட்டு எப்பவும் போல் அந்த லப்பர் பேண்டை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனாலும் உங்கள் பணமும் சேவ் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை மிளகா ஒரு கொஞ்ச நாள் 4 நாள் 5 நாள் நடுறதுக்குள்ள அப்படியே வாடி போயும் சுருங்கி ஆயிருங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பச்சை மிளகா எடுத்துட்டு பச்சை மிளகாவோட காம்பு எடுத்துங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே. பாருங்கம்மா, நான் எல்லாம் பச்சை மிளகா காம்போட நீக்கிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, பச்சை மிளகா காம்பா நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அந்த பொருள் சேர்த்து வச்சு பாருங்கள். 20 நாள் ஆனால கூட உங்கள் பச்சை மிளகா வாடியும் போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கொஞ்சமாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் எடுத்துக்கோங்க சமையலுக்கு போடுற எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பச்சை மிளகா மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அந்த எண்ணெயை. பாருங்கம்மா, இப்போ ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி விட்டாச்சு. பார்க்கவே பச்சை மிளகா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தேய்ச்ச பின்னாடி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 3வது டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான பேஸ்ட் தாங்க எடுத்துருக்கோம். இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லாக தீர்ந்து போயிடுச்சு, நம்ம காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம காலியான பேஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தரையில் வச்சுட்டு அழுத்தி விட்டிங்கன்னா அதில் நிறைய பேஸ்ட் வருங்க. இந்த பேஸ்ட் நம்ம இன்னொரு 10 நாள் வச்சு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாங்க. இதனால உங்கள் பணமும் மிச்சமாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் ஃபுல்லாகவே முன்னாடி போயிருங்க. இதே போல் நீங்களும் மடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அழுத்தி விட்டு பாருங்கள். நல்லா பேஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு வருங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அழுத்தி விட்டு பின்னாடி எந்த அளவுக்கு பேஸ்ட் வெளியில் வருதுன்னுட்டு இதை நம்ம இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி பாருங்கள் காலியாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்கம்மா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எப்போவுமே வாழைப்பழம் சாப்பிட்றவங்களா, அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போடாதீங்க. இது தெரிஞ்சால் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. வாழைப்பழத்தோல்ல அவ்வளோ நன்மை இருக்குங்க. ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம முகத்தில் நிறைய சுருக்கு வந்திருக்கும், டல் ஸ்கின்னாக இருக்கும், நிறையா பிம்பிள்ஸாக இருக்குங்க. கொஞ்சமாக வாழைத்தோலை பிச்சுட்டு நீங்கள் முகத்தில் ஒரு 5 நிமிஷம் போல் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்கின் நல்லா டல்லாக இருந்துச்சுன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அதே போல் எந்த வித கெமிக்கல் இல்லைங்க. இதனால் எந்த வித டேமேஜும் ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ளோவிங்காக இருக்குங்க.
இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் பார்த்தீங்கன்னா இதே வாழைப்பழத்தூளை வச்சு நம்ம இன்னொன்றும் செய்யலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரொம்ப சூட்னால கண்ணெரிச்சல் வருங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 துண்டாக நீங்கள் வாழைத்தூளை கட் பண்ணிவிட்டு உங்கள் கண் மேலே ஒரு 5 நிமிஷம் போல் போட்டு வச்சுக்கோங்க. இதனால உங்கள் கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கம்மா. இஞ்சி எடுத்துருக்கோம்மா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது இஞ்சி கிலோ கணக்கில் வாங்கி வைப்போம். அந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லே வதங்கி போயிடும். நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் கூட அது வதங்கி போயிருங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம என்னதான் கிலோ கணக்கில் இஞ்சி வாங்கி வச்சாலும் கூட அது ஃபுல்லாகவே வதங்கி போயிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை கிலோ இஞ்சியாக இருந்தாலும் வதங்கி போகாமல் அப்படியே இருக்குங்க. மாத கணக்கில் இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே சீவிட்டு வந்துடுவேங்க. நீங்களுமே இஞ்சி துண்டை ஃபுல்லாகவே சீவிட்டு வந்துடுங்க. சீவிட்டு வந்த பின்னாடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் தண்ணி எடுத்துட்டு பின்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்கம்மா. பாருங்கம்மா, இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இஞ்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மெத்தடில் எத்தனை கிலோ இஞ்சியாக இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்குங்க. ஜல்லி கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கேஸில் சுட போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. சீவி வச்ச இஞ்சி துண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிதமான தீயிலே வச்சு இந்த இஞ்சி துண்டை சுட்டெடுக்க போகிறோங்க. நம்ம டைரெக்டாக நெருப்பில் காய வைக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி துண்டை 1 நிமிஷம் போல் சுட்டு எடுத்துக்கணுங்க. திருப்பி திருப்பி வச்சு இது எதுக்காக நம்ம சுட்டெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி கம்மியாக இருக்கும் போதே கிலோ கணக்கில் வாங்கி வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட ஒரு கொஞ்ச நாளே அந்த இஞ்சி துண்டு ஃபுல்லாகவே வதங்கி போயிடுங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க மாத கணக்கில் வச்சுக்கலாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், அப்படி எல்லாம் வெளியில் கூட வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இஞ்சி துண்டு ஃபுல்லாகவே 1 நிமிஷம் போல் திருப்பி திருப்பி நம்ம விட்டுக்கலாங்க. பாருங்கம்மா, 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூடாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி தன்மை எதுவுமே இருக்காதுங்க. நல்லா வறட்சியாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி கம்மியாக இருக்கும் போதே கிலோ கணக்காக வாங்கி வச்சுட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மாத கணக்கு இஞ்சி எதுவுமே ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால உங்கள் பணமும் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இப்போ இந்த இஞ்சி துண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாங்க. உங்களோட இஷ்டம் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூம்மா. நாளைக்கு பார்க்கலாம்.